ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இருப்பதால் தானே இப்போது இந்த வாக்கினை கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய். இது உனக்காக நான் பேசிய சாதாரண வார்த்தைகளோ வாக்கோ கிடையாது. உன் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான வாக்கு. நான் காரணமில்லாமல் எதையும் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே. இப்போது உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல ஒழுக்கங்களும் எல்லா சிறப்பான செயல்களும் சரியான உழைப்பும் திறமையும் சிந்தனையும் இருப்பதால் தான் உன் வாழ்க்கையை சொர்க்கமாய் மாற்றுவதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் இது நிச்சயமாக உனது எதிர்காலத்தை பயனுள்ளதாக மாற்றும். நீ சரியானதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். இன்னும் உனது கடமைகளை நீ பொறுப்பாக செய்தாலே போதும். அதற்குரிய நற்பலன்கள் எல்லாம் கிடைத்துவிடும் என் செல்லமே. இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டதின் பலனை எல்லாம் இப்போது பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது நீ செய்யக்கூடிய உனது சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உனது எதிர்கால வாழ்க்கையே அழகானதாய் மாறிவிடும். இப்போது நீ வாழக்கூடிய உனது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் விலை மதிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டாண்டுகள் அழுது புலம்பினாலும் கூட நீ கடந்து வந்த காலத்திற்கு திரும்ப போக முடியுமா? நீ மனதில் அடிக்கடி யோசிக்கிறாய் தானே, சிறுவயதில் நான் எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக ஆடி பாடி தெரிந்து கொண்டிருந்தேன். இப்போது கடமைகளும் பொறுப்புகளும் பிரச்சனைகளும் கூட அதிகமாகிவிட்டது. அந்த சின்னஞ்சிறு வயதிற்கு போக முடியாதா என யோசிப்பதெல்லாம் எனக்கு தெரியும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடந்த காலத்திற்கு போகவும் முடியாது. கால ஓட்டத்தை வரவேண்டாம், இப்படியே நான் இருந்து விடுகிறேன் என வரக்கூடிய வருங்காலத்தை உன்னால் தடுத்து நிறுத்தவும் முடியாது. எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலும் உரிய காலம் உதவாத காலம் என 2 காலம் இருக்கும். எல்லா காலத்தையும் உனக்கு உரிய காலமாக மாற்றுவதற்கான திறமை உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? காத்திருந்து காத்திருந்து காலம் போய்விட்டதே என கவலை கொள்ளாதே. உன் அருமை பெருமை புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிய பிறகு தானாய் உன்னை தேடி வருவார்கள். உனக்கான பொற்காலம் உன்னை நெருங்கி வரப்போகிறது என் செல்லமே. நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. அதே நேரம் நீரிடம் கேட்டும் நான் உனக்கு கொடுக்க மறுத்ததை எவராலும் உனக்கு கொடுக்கவோ சந்தோஷத்தை உருவாக்கவோ முடியாது என் செல்லமே. ஏன் தெரியுமா? எது உனக்கு நல்லதோ, எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை நானே உனக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் எது உனக்கு கெட்டதோ, எது உன் வாழ்வில் பிரச்சனைகளையும் நிம்மதியின்மையையும் உண்டாக்குமோ அதை ஒருபோதும் நான் உனக்கு தரவே மாட்டேன். கேட்டாலும் கிடைக்காதது, தட்டினாலும் திறக்காதது உனக்கு சரியில்லாதது என்பதை புரிந்து கொள். நான் குடியிருக்கக்கூடிய என்னுடைய ஆலயத்தில் நான் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உனக்கு எது நல்லதோ, எது உனது எதிர்பார்ப்போ, எது உனக்கான ஆசைப்பட்ட விஷயமோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் நான் நினைப்பேன். ஆனால் மனித மனமானது எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படுகிறது, புத்தி தான் வழிகாட்டுகிறது. இருந்தாலும் கூட ஆசைப்படக்கூடிய விஷயங்களையெல்லாம் அடைய வேண்டும் என நீ நினைத்தால் அது எப்படி சரியாக வரும்? யாரோ உன்னை புறக்கணித்து விட்டார்களே என கதறாதே. யார் உன்னை புறக்கணித்தால் என்ன, யார் உன்னிடம் பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன? நீ பாட்டுக்கு உன் வேலையையும் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து கொண்டிரு. சூரியனும் சந்திரனும் என்றாவது ஒரு நாள் தன் ஒளியை புறக்கணித்து நீ பார்த்திருக்கிறாயா? அதே போலதான் யார் உன்னை புறக்கணித்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வேலைகளை நீ சரியாய் செய்தால் போதும். புறக்கணிப்புகள் ஒருபோதும் வழியை தராது என் தங்கமே. நீதான் அவர்களுக்கு உயரிய இடத்தை கொடுத்திருப்பாய். அவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது, அவர்கள் உன் அருமை பெருமையை புரியாமல் அலட்சியமாய் உன்னை பற்றி பேசும்போது நீ ஏன் வருத்தம் கொள்ள வேண்டும்? அவர்கள் சாதாரண கூழாங்கல், ஆனால் நீ என்னுடைய அருமையான வைரக்கல். கூழாங்கற்கள் வைரக்கற்களை ஒதுக்கி வைக்க முடியுமா? அந்த அளவிற்கு தகுதியில்லாத பிள்ளையா நீ? புரிந்து நடந்துகள். யாருடைய புறக்கணிப்பையும் நீ பெரிதாய் நினைக்காதே. உன் மனதிற்குள் நீ எப்போதும் உயர்வான ஆளாக இருந்தாலே போதும். நீ காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வெற்றியை தாமதமாகவும் துன்பத்தை வெகு சீக்கிரமாகவும் கொடுத்துவிடும் என் செல்லமே. எந்த விஷயத்தை செய்ய நினைத்தாலும், எந்த முயற்சியை செய்ய நினைத்தாலும் உடனே செய்துவிடு. வாழ்க்கை என்பது வழுக்கலான பாதைதான். ஆனால் அந்த வழுக்கலான பாதையை வளமான பாதையாக மாற்ற என்னால் முடியும். மனம் என்பது எதிர்பார்ப்புகள் நிறைந்தது. அப்படி உன் மனதிலும் நிறைய ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் இருப்பது எனக்கு தெரியும். நீ ஏன் தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய்?
உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்க உன் வராகி அம்மா நான் தயாராகத்தான் இருக்கிறேன். உனக்கு விருப்பமானது நிகழும்போது சந்தோஷப்படுகிறாய். விருப்பமானது நிகழாத போது ஏன் வருத்தம் கொள்ள வேண்டும்? அதுவும் கூடிய விரைவில் ஒரு நாள் நிகழும் என்று நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்க்கையை அர்த்தமில்லாததாக போக விடமாட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றுவதற்காக தான் நான் வந்துள்ளேன். முடியாததென உன் வாழ்வில் எதுவுமே இல்லை என் செல்வமே. நீ முயன்றால் எல்லா விஷயங்களையும் உன்னால் முடித்து காட்ட முடியும். எது வந்தாலும் கலங்காதே. சோதனைகளை தருகின்ற உன் வராகியம்மா அதை தாங்குகிற சக்தியையும் சூழ்நிலையையும் உனக்கு அமைத்து தருவேன். என்னை எப்போது மனதில் ஆழமாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் உனக்கு பரிபூரணமான ஆசிகளை கொடுக்கதானே இப்போது வந்துள்ளேன். நிச்சயம் உன் வாழ்வில் நல்ல வழி பிறக்கும். உனக்காக நான் இருக்கும்போது நீ பயப்படாதே. கால சக்கரத்தில் துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்கொண்டு நீ படாத பாடுபட்டு அந்தரத்தில் சிக்கி தவிப்பதையெல்லாம் நான் அறிவேன். உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் கவலைகளையும் வருத்தங்களையும் அப்படியே என்னிடம் விட்டுவிடு. வாழ்க்கையின் பாதைகளை நீ சுலபமாய் கடந்து வருவதற்கு உனக்கு வழிகாட்டியாகவும் வழித்துணையாகவும் நான் இருப்பேன் என் செல்லமே. 8 திசையிலிருந்தும் என்னுடைய கரங்கள் வந்து உன்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து உனக்கானதை நிச்சயமாய் வாரி வழங்கும். நீ ஆசை என்கிற கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆட முயற்சி செய்கிறாய். அந்த கிளை எவ்வளவு தூரம் தாங்கும் என்பது உனக்கு தெரியாது அல்லவா? தேவையில்லாமல் எது என்னவாகுமோ என மனதை குழப்பி போட்டு குப்பையாக்கி கொள்ளாமல் உன் மனம் முழுவதையும் என்னை நோக்கி திசை திருப்பு. உன் சிதறிய உள்ளத்தில் சிந்தனையை தெளிவானதாகவும் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கான வழிகாட்டலாகவும் உன் வராகியம்மா நான் இருக்கப் போகிறேன். யார் யாரை எல்லாரும் யாராலும் எப்போதும் தெளிவாக நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? இந்த உலகமே ஒரு மாயையானது. யாரும் எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்வதென்பது இந்த உலகில் முடியாத காரியம். முதலில் உன் தாய் தந்தையருக்கே உன்னை பற்றி சரியாக தெரியுமா? நிச்சயமாக இல்லை. அடிக்கடி மனமாறிக்கொண்டிருக்கிற உனக்கே உன்னை பற்றி முழுவதுமாக தெரியாத போது மற்றவர்களால் எப்படி உன்னை புரிந்து கொள்ள முடியும்? அதுபோல்தான் எல்லா மனிதர்களும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போலவும் காலத்திற்கு ஏற்றாற்போலவும் மனம் மாறக்கூடியவர்களாக இருக்கும் இந்த உலகில் உன்னை முழுவதுமாக அறிந்து கொண்டவர்களும் புரிந்து கொண்டவர்களும் தெரிந்து கொண்டவர்களும் யாருமே இங்கு இல்லை. உன்னை பற்றி கைவிட்டு போன விஷயங்களை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டியது உன் வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீரிடம் எதிர்பார்த்த எல்லா உனது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கஷ்டங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி அமைத்து எல்லாமே உன் இஷ்டம் போலவே நடக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். மனிதர்கள் கஷ்டப்பட வேண்டிய நேரம் வரும்போது கஷ்டப்படுவார்கள். அதே போல அவர்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கான நேரமும் வரும். அப்படிதான் உன் வாழ்க்கையையும் நான் சந்தோஷமாய் மாற்றுவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. புயலுக்கு பின் அமைதி என்பது போல கஷ்டத்திற்கு பின்புதான் உன் வாழ்வில் இன்பம் வர வேண்டும் என எழுதப்பட்டிருந்தது. அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையை மிகவும் அழகானதாக அற்புதமானதாக நான் மாற்றிவிட்டேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே.